அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 247வது நாள். இன்று நாம் சீராக் புஸ்தகம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சீராக் அதிகாரம் 5. செல்வ செருக்கு. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே, உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாள்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. வாய்மையும் தன்னடக்கமும். எல்லா வகை காற்றிலும் தூற்றிக்கொள்ளாதே. எல்லா வழிகளிலும் போகாதே. இரட்டை நாக்கு கொண்ட பாவிகள் இவ்வாறே செய்வார்கள். உன் மனசான்றை உறுதியோடு பின்பற்று. முன்பின் முரண்படாமல் பேசு. விரைந்து செவிசாய். பொறுத்திருந்து விடை கூறு. உனக்கு தெரிந்தால் மறுமொழி கூறு. இல்லையேல் வாயை மூடிக்கொள். பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும். நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சியை தரும். புறங்கூறுபவன் என பெயர் வாங்காதே. உன் நாவால் மற்றவர்களுக்கு கண்ணி வைக்காதே. திருடர்களுக்கு உரியது இகழ்ச்சி, இரட்டை நாக்கினருக்கு உரியது கடும் கண்டனம். பெரிதோ சிறிதோ எதிலும் குற்றம் செய்யாதே. நண்பனாவதற்கு மாறாக பகைவனாகாதே. கெட்ட பெயர் இழுக்கையும் பழி சொல்லையும் வருவிக்கும். இரட்டை நாக்கு கொண்ட பாவிகளுக்கு இவை நேரும். சீராக் அதிகாரம் 6. தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கிக் கொள்ளாதே. இல்லையேல் காளையிடம் சிக்கியவன் போல கீறி குதறப்படுவாய். உன் இலைகள் விழுங்கப்படும், கன்னிகள் அழிக்கப்படும். பட்டமரம் போல் நீ விடப்படுவாய். தீய நாட்டங்களுக்கு ஒருவரிடம் கொடுத்தால் அவையே அவரை அழித்துவிடும். அவர் பகைவரின் நகைப்புக்கும் ஆளாவார். நட்பு இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு. ஆனால் 1000ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்புகள். நண்பரையும் விரைவில் நம்பி விடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பை பேணுவர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஞானத்தை அடைய பயிற்சி. குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள். முதுமையிலும் ஞானம் பெறுவாய். உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு. ஞானத்துக்காக உழைப்போர் சிறிதளவே களைப்படைவர். விரைவிலேயே அதன் கனிகளை உண்பர். நற்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும். அறிவியலிகள் அதனோடு நிலைத்திருக்க முடியாது. அது அவர்களை சோதிக்கும் பாறாங்கல்லாய் இருக்கும். அவர்கள் அதை தள்ளிவிட காலம் தாழ்த்த மாட்டார்கள். ஞானம் பெயர் பொருத்தமுடையது. பலருக்கு அது புலப்படுவதில்லை. குழந்தாய், உற்று கேள். என் தீர்ப்புகளை ஏற்றுக்கொள். என் அறிவுரைகளை புறக்கணியாதே. ஞானத்தின் விலங்குகளில் உன் கால்களை பிணைத்துக்கொள். அதன் சங்கிலியில் உன் கழுத்தை புகுத்திக்கொள். குனிந்து அதனை தோளில் தூக்கி சுமந்து செல். அதன் தலைகளை கண்டு எரிந்து விழாதே. உன் முழு உள்ளத்தோடும் அதனை அணுகு. உன் முழு வலிமையோடும் அதன் வழியில் நடந்து செல். அதனை நீ நாடி தேடு, அது உனக்கு புலப்படும். அதனை சிக்கென பிடி, நழுவ விடாதே. முடிவில் அது அளிக்கும் ஓய்வை பெறுவாய். அதுவே உனக்கு மகிழ்ச்சியாய் மாறும்.
அதன் விலங்குகள் உனக்கு வலிமையான பாதுகாப்பு ஆகும். அதன் தலைகள் மாட்சிமிகு ஆடையாக மாறும். அதன் மீது பொன் அணிகலன் உள்ளது. அதன் தலைகள் நீலமணி வடமாகும். ஞானத்தை மாட்சிமிகு ஆடையாக அணிந்து கொள். மகிழ்ச்சி தரும் மணிமுடியாக சூடிக்கொள். குழந்தாய், நீ விரும்பினால் நற்பயிற்சி பெற முடியும். உன் கருத்தை செலுத்தினால் திறமையுடன் திகழ முடியும். கேட்டறிய ஆர்வம் கொண்டால் அறிவு பெறுவாய். பிறருக்கு செவிசாய்த்தால் ஞானி ஆவாய். மூப்பர்களின் தோழமையை நாடு. ஞானிகள் யார் என கண்டு அவர்களை சார்ந்து நில். கடவுளை பற்றிய எல்லா உரைகளுக்கும் செவிசாய்ப்பதில் ஆர்வம் காட்டு. அறிவு கூர்மை கொண்ட பழமொழிகளை கேட்காமல் விட்டுவிடாதே. அறிவு கூர்மை படைத்தோரை நீ கண்டுவிட்டால் விரைந்து அவர்களிடம் செல். உன் காலடிப்பட்டு அவர்களின் வீட்டு வாயிற்படிகள் தேயட்டும். ஆண்டவரின் நெறிமுறைகளை எண்ணிப்பார். அவருடைய கட்டளைகளை எப்போதும் உள்ளத்தில் இருத்து. அவரே உன் உள்ளத்திற்கு தெளிவூட்டுவார். நீ விரும்பும் ஞானத்தை உனக்கு அருள்வார். சீராக் அதிகாரம் 7. பல்வகை அறிவுரை. தீமை செய்யாதே. தீமை ஒருபோதும் உனக்கு நேராது. அநீதியை விட்டு அகன்று செல். அநீதியும் உன்னை விட்டு விலகும். குழந்தாய், அநீதி எனும் நிலத்தில் விதைக்காதே. அப்போது அதில் நீ 7 மடங்கு விளைச்சலை அறுக்க மாட்டாய். ஆண்டவரிடமிருந்து உயர்நிலையை தேடாதே. பெருமைக்குரிய இருக்கையை மன்னரிடமிருந்து நாடாதே. ஆண்டவர் திருமுன் உன்னையே நீதிமானாக்கி கொள்ளாதே. மன்னர் முன் உன்னையே ஞானி ஆக்கி கொள்ளாதே. நடுவர் ஆவதற்கு விரும்பாதே. அநீதியை நீக்க உன்னால் முடியாமல் போகலாம். வலியவருக்கு அஞ்சி உன் நேர்மைக்கே இழுக்கு வருவிக்கலாம். நகர மக்களுக்கு எதிராக குற்றம் செய்யாதே. மக்கள் முன் உன் பெயரை கெடுத்து கொள்ளாதே. செய்த பாவத்தையே மீண்டும் செய்யாதே. அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்றுத்தரும். நான் அளிக்கும் எண்ணற்ற கொடைகளை ஆண்டவர் கண்ணோக்குவார். உன்னத கடவுளுக்கு நான் செலுத்தும் பலிகளை ஏற்றுக்கொள்வார் என சொல்லாதே. நீ மன்றாடும் போது மனம் சோர்ந்து போகாதே. தர்மம் செய்வதை புறக்கணியாதே. கசப்புணர்வு கொண்டோரை எள்ளி நகையாடாதே. நம்மை தாழ்த்தவும் உயர்த்தவும் வல்லவர் ஒருவர் உள்ளார். பொய் புனைந்து உன் உடன்பிறப்பை ஏமாற்றாதே. உன் நண்பருக்கும் அவ்வாறே செய்யாதே. பொய் சொல்ல விரும்பாதே. பொய் பேசும் பழக்கம் நன்மை தராது. மூப்பர் கூட்டத்தில் உளராதே. நீ வேண்டும் போது பின்னி பின்னி பேசாதே. கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே. இவை உன்னத இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை. பாவிகளின் கூட்டத்தோடு சேராதே. கடவுளின் சினம் காலம் தாழ்த்தாது வெளிப்படும் என்பதை மறவாதே. பணிவையே பெரிதும் நாடு. இறைப்பற்றில்லாதவர்களுக்கு நெருப்பும் புழுக்களும் தண்டனையாக கிடைக்கும். பிறரிடம் உறவு. பணத்துக்காக நண்பரை கைவிடாதே. உண்மையான சகோதரனை ஓபிர் நாட்டு பொண்ணுக்காகவும் பண்டம் மாற்றாதே. ஞானமுள்ள நல்ல மனைவியை இழந்து விடாதே. அவளது நன்னயம் பொன்னை விட உயர்ந்தது. உண்மையுடன் உழைக்கும் உன் அடிமைகளுக்கும் தங்கள் உயிரையே உனக்காக கொடுக்கும் கூலி ஆள்களுக்கும் எவ்வகை தீங்கும் செய்யாதே. அறிவு கூர்மை கொண்ட அடிமைக்கு அன்பு காட்டு. அவனுக்கு விடுதலை கொடுக்க மறுக்காதே. உன் வீட்டில் விலங்குகள் இருந்தால் அவற்றை கவனித்துக்கொள். அவை உனக்கு பயன் கொடுத்தால் அவற்றை வைத்துக்கொள். உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி. இளமை முதல் பணிந்திருக்க செய். உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பில் அக்கறை காட்டு. அவர்களுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்காதே. உன் மகளுக்கு திருமணம் செய்து வை. உன் தலையாய கடமையை செய்தவன் ஆவாய். அறிவு கூர்மை படைத்தவருக்கே உன் மகளை மனமுடித்து கொடு. உன் உள்ளத்திற்கு ஏற்ற மனைவி உனக்கு இருந்தால் அவளை தள்ளி வைக்காதே. நீ வெறுக்கும் மனைவியை நம்பிவிடாதே. உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட. உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள். அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து. உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு அஞ்சு. அவருடைய குருக்களை மதித்து நட. உன்னை உண்டாக்கியவர் மீது உன் முழு வலிமையோடும் அன்பு செலுத்து. அவருடைய திருப்பணியாளர்களை கைவிடாதே. ஆண்டவருக்கு அஞ்சு. குருக்களை பெருமைப்படுத்து. குருக்களுக்குரிய பங்காகிய முதற்கனி, குற்றம் போக்கும் பலி, உழைப்பின் பலி, தூய்மையாக்கும் பலி, தூய பொருள்களின் முதற் பயன் ஆகியவற்றை உனக்கு கட்டளையிட்டுள்ளபடி கொடு. ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு. இதனால் இறையாசி முழுமையாக உனக்கு கிடைக்கும். உயிர் வாழ்வோர் அனைவருக்கும் கனிவோடு கொடு. உயிர் நீர்த்தோருக்கும் அன்பு காட்ட மறவாதே. அழுவோரை தவிர்க்காதே. புலம்புவாரோடு புலம்பு. நோயாளிகளை சந்திக்க தயங்காதே. இத்தகைய செயல் மற்றவர்களின் அன்பினை உனக்கு பெற்றுத்தரும். எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைவில் கொள். அவ்வாறெனில் ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய். சீராக் அதிகாரம் 8. பொது அறிவு. வலியவரோடு வழக்காடாதே. அவர்கள் கையில் சிக்கிக்கொள்ள நேரிடும். செல்வருடன் சண்டையிடாதே. உன்னை விட அவர்கள் வசதி மிக்கவர்கள். பொன்னாசை பலரை அழித்திருக்கிறது. மன்னர்களின் மனத்தையும் கெடுத்திருக்கிறது.
வாயாடிகளோடு வாதிடாதே, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே, பண்பற்றோரிடம் நகையாடாதே. உன் முன்னோரை அவர்கள் பழித்துரைக்கலாம், பாவத்தினின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே. நாம் எல்லோருமே தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை நினைத்துக்கொள். முதியோர் எவரையும் இகழாதே, நம்முள் சிலரோ முதுமை அடைந்து வருகிறோம். இறந்தோரை கண்டு மகிழாதே, நாம் எல்லாருமே சாக வேண்டும் என்பதை நினைவில் கொள். ஞானிகளுடைய அறிவுரைகளை புறக்கணியாதே, அவர்களுடைய பொன்மொழிகளை கற்றுணர். அவற்றால் நற்பயிற்சி பெறுவாய், பெரியோர்களுக்கு பணி செய்ய கற்றுக்கொள்வாய். முதியோரின் உரைகளை புறக்கணியாதே, அவர்களும் தங்கள் முன்னோரிடமிருந்தே கற்றுக்கொண்டார்கள். அவர்களிடமிருந்து நீயும் அறிவு கூர்மை பெறுவாய். தகுந்த நேரத்தில் தக்க விடை கூற அறிந்து கொள்வாய். பாவிகளது தீய நாட்டத்தை தூண்டிவிடாதே, அது உன்னை பொசுக்கிவிடும். இருமாப்பு கொண்டோருடன் மோதாதே, மோதினால் உன் சொற்களை கொண்டே உன் மீது குற்றம் சாட்டுவர். உன்னிலும் வலியோருக்கு கடன் கொடாதே, கொடுத்தால் அதை இழந்துவிட்டதாக எண்ணிக்கொள். உன் உடைமைக்கு மிஞ்சி பிணையமாகாதே, பிணையமானால் பணம் செலுத்த ஆயத்தமாயிரு. நடுவருக்கே எதிராக வழக்கு தொடுக்காதே, அவரது பெருமையை முன்னிட்டு அவர் சார்பாகவே தீர்ப்பு வழங்கப்படும். தருதலைகளோடு பயணம் செய்யாதே, அவர்கள் உனக்கு சுமையாயிருப்பார்கள். தங்களது விருப்பம் போல நடப்பார்கள். அவர்களது அறிவின்மையால் நீயும் அவர்களோடு அழிய நேரிடும். முன்கோபிகளுடன் சண்டையிடாதே, அவர்களுடன் ஆளில்லா தனியிடத்திற்கு செல்லாதே. கொலை செய்யவும் அவர்கள் அஞ்சுவதில்லை. உனக்கு உதவி இல்லாத இடத்தில் உன்னை தாக்கி வீழ்த்துவார்கள். அறிவியலிகளோடு கலந்தாராயாதே, அவர்களால் இரகசியங்களை காப்பாற்ற முடியாது. மறைக்க வேண்டியவற்றை அந்நியர் முன் செய்யாதே, அவர்கள் எதை வெளியிடுவார்கள் என உனக்கு தெரியாது. திறந்த உள்ளத்துடன் எல்லாரிடமும் பேசாதே, அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள்.